வணக்கம் நண்பர்களே. சி.வி. சண்முகம் சமீபத்தில் சட்டமன்றத்தில் கூறிய கருத்து அனைவரும் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகின்றனர். தொடர்ந்து சி.வி. சண்முகம் தொடர்பாக நமக்கு என்ன மாறுபட்ட கருத்தா சொல்லப்படுகின்றது. எடப்பாடியோட எதிர்கோஷ்டி அதிமுகவா உடைப்பதற்கு காரணம் அமைந்து விட்டது, அதிருப்தி கோஷ்டிக்கு முக்கிய பங்காற்றான்னு சொல்லுங்க. ஆனா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அதில் 10% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்று தளவாய் சுந்தரம் அதிமுகவின் தளவாய் சுந்தரம் வைத்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதே அவருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி கருத்து இல்ல என்று சி.வி. சண்முகம் சொன்னதை நாம் வரவேற்க வேண்டும். தொடர்ந்து அதிமுக திமுக சுப்ரீம் கோர்ட் உத்தரப்பிடம் கூட இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவில்லை. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நிலவுது. ஆனால் ஏற்கனவே தளவாய் சுந்தரம் அவர்கள் RSS நிகழ்வில் பங்கேற்றார் என்று சொல்லிட்டு கட்சியிலிருந்து விலக்கப்பட்டு பின்பு திருப்பி இணைத்துக் கொள்ளப்பட்டார். இந்த சூழலில் இடபிள்யூஎஸ் கோட்டாவை அமல்படுத்த வேண்டும் என்று சட்டசபையில் சொன்னவுடன் சி.வி. சண்முகம் எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது அதிமுகவின் கருத்து அல்ல, தமிழகத்தில் தொடர்ந்து 69% பின்பற்றப்படுகிறது என்று கூறிய கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதலா என்ன சொல்றாருன்னா, தளவாய் சுந்தரம் 5% அமல்படுத்துங்க, 10% அட்லீஸ்ட் 5% அமல்படுத்துங்க. இதை எதிர்த்து சி.வி. சண்முகம் கூறிய கருத்து மூலம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கோம்னா, வெற்றிக்கழக அரசு வந்துவிட்டதனால் மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் இடபிள்யூஎஸ் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசும் அதன் ஆதரவாளர்களும் கண்டிப்பாக முனைவார்கள். RSS பின்படுத்தலாம் இவர் இருக்காரு, நம்ம தளவாய் சுந்தரம் பங்கேற்றிருக்கார், எப்படியாவது 10% இடஒதுக்கீட்டை இங்கு அமல்படுத்த வேண்டும் என்று முனைகிறார்கள். அதற்கு எண்டு காற்று போற போல சி.வி. சண்முகம் கருத்து ஏறக்குறைய தமிழக மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிறது. அந்த வகையில் டிடி நியூஸ் கூட இன்று கவர் பண்ணியிருந்தாங்க. சி.வி. சண்முகம் கூறிய கருத்து மிக சரியான கருத்து. தக்க நேரத்தில் அதிமுகவின் நிலைப்பாட்டை அறிவிப்பதன் மூலம் இடஒதுக்கீட்டில் தமிழகத்தின் எண்ணத்தை பிரதிபலிக்கிறார். நன்றி.